மயிலாடுதுறையில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய காவலர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தகவல்களோடு செய்தியாளர் மோகன் இணைகிறார். கூடுதல் விவரம் என்ன மோகன்? ஆனந்தி, மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருவர் திருநாவுக்கரசு. இவர் அதே பகுதியில் இருக்கிற அந்த காவலர் குடியிருப்புல வசித்து வந்துட்டு இருக்காரு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அந்த பகுதியை சேர்ந்த ஒரு 16 வயது சிறுமிக்கு அந்த காவலர் குடியிருப்புக்கு அழைத்து வந்து மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக சென்னையில் உள்ள அந்த குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புக்கு புகாரானது சென்றுள்ளது. அந்த புகாரின் அடிப்படையில் மயிலாடுதுறை குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் பெரம்பூர் காவல் நிலையத்தில் இந்த காவலர் திருநாவுக்கரசு மீது புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் அந்த காவல் நிலைய ஆய்வாளர் உரிய விசாரணை மேற்கொண்டாங்க. அந்த சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்டது உறுதியானது. இதனை அடுத்து காவலர் திருநாவுக்கரசுவை கைது செய்து சிறையில் அடைத்தினார்கள். இதன் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா காவலர் திருநாவுக்கரசுவை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மோகன்.